சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான பீகார் தொழிலாளர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, அங்கிருக்கும் சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் ஏராளமான தொழிலாளர்கள், அதாவது தமிழகம் மட்டுமல்லாது வடமாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். அதில் குறிப்பாக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் சுமார் 1 லட்சம் பேர் இங்கு பணியாற்றலாம் என கூறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது வரக்கூடிய 6ஆம் தேதி அன்று பீகார் மாநிலத்தில் அங்கு மாநில தேர்தலானது, சட்டப்பேரவைக்கான தேர்தலானது நடைபெற உள்ளது. இதற்கு வாக்களிப்பதற்காக இங்கிருந்து தொழிலாளர்கள் செல்வதற்கு தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றனர். அது மட்டுமல்லாது கடந்த சில தினங்களுக்கு முன்பு தீபாவளி என்ற காரணத்தினால் ஏராளமான தொழிலாளர்கள் தீபாவளி மற்றும் சாத் பண்டிகைக்கு அங்கு சென்றனர். அவர்கள் தொடர்ந்து தேர்தலுக்கான வாக்களிப்பையும் செலுத்திவிட்டு அதன் பின்னல் வருவதற்காக அங்கேயே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீபாவளி பண்டிகைக்கு செல்ல முடியாமலும் ரயில் கிடைக்காமல் இங்கேயே தங்கிய தொழிலாளர்கள் தற்பொழுது தங்களது சொந்த ஊருக்கு சென்று வாக்களிப்பதற்கு பெருமளவு முனைப்பு காட்டி வருகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் கூறுகையில் வாக்களித்தால் மட்டுமே தங்களுக்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும், மற்ற சலுகைகள் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக நாங்கள் வாக்களிக்க செல்வோம் என தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாது அவர்களிடம் கேட்கையில் தமிழகம் தங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகராக இருப்பதாகவும் தமிழகத்தில் தாங்கள் மிகவும் வசதியாக வாழ்ந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தங்களது வாக்குகளை செலுத்துவதற்காக தற்பொழுது மகிழ்ச்சியுடன் அங்கு சென்று கொண்டிருப்பதாகவும், மீண்டும் அங்கு வாக்குகளை செலுத்தி முடித்த பின்னர் மீண்டும் தமிழகத்திற்கு வேலை வாய்ப்புக்காக இங்கு வந்து சேர்வோம் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.